முதலாம் அத்தியாயம். அர்ஜுன விஷாதயோகம். திருதராஷ்டிரன் உரைத்தார். தர்ம பூமியாம் குரு நிலத்தில் யுத்தம் விரும்பி கூடியுள்ள என்னவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் சஞ்சயா? சஞ்சயன் உரைத்தான். அப்போது ராஜா துரியோதனன் அணிவகுத்த பாண்டவரின் படையை பார்த்த பிறகு துரோணரை அணுகி கூறினான். ஆச்சார்யரே, ஆச்சார்யரே, ஆற்றலுடைய உமது சீடன் திருஷ்டத்யும்னனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் பெருஞ்சேனையை பாருங்கள். வில்லில் வல்ல சூரரான பீமார்ஜுனருக்கிணையான யுயுதானன், வீராடனன், துருபத மகாரதனும், திருஷ்டகேது சேக்கிதானன், வீரியமிக்க காசிராஜனும், புருஜித் குந்திபோஜனும், மனிதருள் மேலான சைபியனும், ஆற்றலில் வல்ல யூதாமன்யுவும், வல்லமையுடை உத்தமௌஜசும், சுபத்ரை திரௌபதி புதல்வர் யாவரும் மகாரதர்களே. என் சேனையின் நாயகர்களையும் நம்மில் சிறந்தவர்களையும் நீ விரறிய உரைக்கின்றேன் கேளீர். இருப்பிறப்பாளரே, தாங்களும் பீஷ்மரும் கர்ணனும் கிருபரும் வெல்ல முடியாதவரே. அஸ்வத்தாமன் விகர்ணனோடு சோமதத்தன் புதல்வனும், மேலும் பல சூரர்களும் எனக்காக உயிர் கொடுப்போரும், பற்பல ஆயுதம் கையாளும் போர்க்கலையில் வல்லவர்களே. பீஷ்மரால் காக்கப்படும் நமது படையோ அளவற்றது, பீமனால் காக்கப்படும் பாண்டவர் படையோ அளவானது. படை வீரர்கள் யாவரும் தத்தமிடத்தில் நின்றவாறே, நீங்கள் எல்லாரும் நிச்சயமாய் பீஷ்மரையே காத்திடுங்கள். கௌரவர்களில் முதியவரும் வல்லவரும் பாட்டனாருமான பீஷ்மரவனை ஊக்குவிக்க சிம்மநாதம் சங்கு முழங்கினார். பின் சங்குகளும் பேரிகைகளும் தாரைகளும் தம்பட்டங்களும் கொம்புகளும் முழங்கின. சத்தமெங்கும்
எதிரொலித்தது. வெள்ளை குதிரைகள் பூட்டிய உயர்ந்த தேரில் அமர்ந்திருந்த மாதவனும் அர்ஜுனனும் தெய்வீக சங்குகள் முழங்கினர். பாஞ்சஜன்யத்தை ரிஷிகேஷனும் தேவதத்தத்தை தனஞ்சயனும் பௌண்ட்ரம் எனும் மகாசங்கை ஓநாய் வயிறுடை பீமனும் அனந்த விஜயத்தை தர்மனும் சுகோஷத்தை நகுலனும் மணி புஷ்பகத்தை சகாதேவனும் பாண்டவராய் நின்று முழங்கினார். வல்வில் வீரன் காசிராஜனும் மகாரதன் சிகண்டியும் திருஷ்டத்யும்னன் விராடனனும் வெல்ல முடியாத சாத்யகியும் துருபதன் திரௌபதி புத்திரர்கள் பெருந்தோளுடைய அபிமன்யு நான்கு புறங்களில் இருந்தும் தத்தம் சங்குகள் முழங்கினார். எங்கும் ஒலித்த சங்கநாதம் விண்ணும் மண்ணும் எதிரொலித்தது. திருதராஷ்டிர கூட்டத்தாரின் நெஞ்சையும் அவ்வொலி பிளந்தது. மண்ணாள்பவனே அம்புகள் பறந்து போர் துவங்கும் முன்னே கௌரவர்களை பார்த்து அப்பொழுது வில்லேந்திய மாருதி கொடியுடை அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு இவ்வாறு கூறினான். அர்ஜுனன் உரைத்தான், இரண்டு சேனைகளுக்கிடையில் என் ரதத்தை நிறுத்து அச்சுதா. இந்த போர் தொடங்கும் முன் எவருடம் யுத்தம் செய்வது? போர் செய்ய விரும்பி நிற்கும் அவர்களை நான் காண வேண்டுமே. இந்த போரில் தீயமதி கொண்ட கௌரவர்கள் விருப்பத்திற்காக கூடியிருக்கும் போர் வீரர்களை நான் காணவே உளம் கொண்டேன். சஞ்சயன் உரைத்தான், பரத குலத்தில் வந்தவரே குடாகேசன் சொல்ல ரிஷிகேசன் இரண்டு சேனைகளுக்கிடையில் உன்னத தேரை நிறுத்தினான். பீஷ்ம துரோணருக்கெதிரில் அனைத்து அரசர் முன்னிலையில் கூடியிருக்கும் கௌரவர்களை பார்த்தனே பார் எனச் சொன்னார். பிறகு அங்கு பார்த்தனோ தகப்பனார் பாட்டனார் மாமனார் சகோதரன் புத்திரன் பேரன் ஆச்சாரியர் நண்பரை பார்த்தான். மாமனார்கள் நலம் விரும்பிகள் கூடியிருந்த உறவினர்கள் பந்துக்கள் அனைவரையும் நோக்கிய குந்தியின் மகன் மேலான இரக்கத்துடன் சோகத்துடன் இங்கனம் கூறினான். அர்ஜுனன் உரைத்தான், யுத்தம் விரும்பி கூடியுள்ள உற்றார் உறவினரை பார்த்து
ஷரீரமோ நடுங்குகிறது, மீசிலிர்ப்பும் உண்டாகிறது. காண்டீபம் கரம் நழுவ உடலெங்கும் தகித்திட தளர்ந்து நின்றது உடலே, குழம்பியது உள்ளமே. கேசவா கேசவா கெடுபயன் தருகின்ற தீய சகுனங்கள் காண்கின்றேன். உறவினரை கொல்வதால் மேன்மை ஏதும் காணவில்லை, வெற்றியையும் ராஜ்யத்தையும் சுகத்தையும் நான் விரும்பவில்லை. ராஜ்யத்தினாலும் போகத்தினாலும் வாழ்வதில் பயன் என்ன கோவிந்தா? எவரெவருக்கென்று நாமெல்லாம் ராஜசுக போகம் விழைந்தோமோ, அவர்கள் செல்வத்தையும் வாழ்வையும் துறந்து களத்தில் நிற்கின்றனர். ஆச்சாரியர் தந்தை மகன்கள் அம்மான்கள் பாட்டன்மார்கள் மாமனார் பேரன் மைத்துனர்கள் அவ்விதமே உறவினர்களும் என்னை அவர்கள் கொன்றாலும் நான் கொல்லேன் மதுசூதனா. மூவுலகாளவும் கொல்லாத நான் இம்மண்ணுக்காக கொல்வேனா? இவர்களை கொல்வதால் நமக்கு மகிழ்ச்சியுண்டா? ஜனார்தனா, பஞ்சமா பாதகரை கொல்வதால் பாவம்தான் நம்மை வந்தடையும். கௌரவர் மற்றும் நம்முறவினர் இவர்களை நாம் கொல்ல தகுமோ? சுற்றத்தாரை கொன்று எப்படி சுகமடைவோம் மாதவா? மாதவா மாதவா. பேராசையில் மூழ்கிய மனம் வம்ச அழிவின் தோஷத்தையும் நண்பருக்கு செய்யும் துரோகத்தின் பாதகத்தை அறியாவிடினும் வம்ச அழிவின் தோஷத்தை தெளிவாய் அறிந்துள்ள நாம் பாவத்திலிருந்து பின்வாங்க வேண்டுமல்லவா? ஜனார்தனா, சனாதன குடும்ப நெறிகள் அழிவதால் தர்மங்கள் அழியும், தர்மங்கள் அழிவதனால் அதர்மங்கள் சூழ்ந்திடுமே. அதர்மம் மிகுவதால் பெண்கள் பாதிப்படைவார் கிருஷ்ணா. பெண்கள் பாதிக்கப்படுவதால் வாழ்வியல் குழம்பும் வார்ஷ்ணேயா. வாழ்வியலை அழித்தவர் நரகமே அடைந்திடுவர். ஆகையால் நமது முன்னோர்கள் அன்னம் நீரின்றி வீழ்வாரே. வம்சங்களை கெடுக்கின்ற தீயோர்த்தம் தீச்செயல்களால் நிலைத்த சடங்கு சம்பிரதாயம் யாவும் கெட்டு அழியுமே.
குடும்ப நெறிகளை இழந்த மனிதர் யாவரும் நரகத்தில் நீண்ட காலம் வசிப்பதை கேட்டதுண்டு. ஜனார்தனா, பெரும் பாவம் செய்ய முனைந்தோம். ஐயகோ ஐயகோ, என்ன சொல்வது? ராஜசுகத்திற்கு ஆசைப்பட்டு சொந்தங்களை கொல்லத் துணிந்தோமே. நான் ஆயுதமின்றி போரிடாமல் கௌரவர்கள் ஆயுதம் தாங்கியே வந்து என்னை கொல்வராயினும் எனக்கதுவே நன்மை தரும். சஞ்சயன் உரைத்தான். போர்க்களத்தில் துயரத்தினால் மனம் கலங்கிய அர்ஜுனன் அம்பையும் வில்லையும் விட்டு தேர்தட்டினில் அமர்ந்தானே. ஓம் தத்சத். இங்கனம் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரமாம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஸ்ரீமத் பகவத்கீதை எனும் உபனிஷத்தில் அர்ஜுன விஷாத யோகம் எனும் முதலாம் அத்தியாயமாம்.